லாங் டேர்மில் நன்மையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஷார்ட் டேர்மில் நமக்கு நல்லதாய் தெரிவதில்லை. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலும் கூட இந்த அதிகாரங்களை நாம் கூர்ந்து ஆழமாய் தியானிக்கும் போது கண்ணுக்கு புலப்படுகிற காரியங்கள் கண்ணுக்கு இனிமையாக இருந்தாலும் அது வாழ்க்கையினுடைய கடினத்தை, வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை கொண்டு வராமல் இருக்குது அப்படின்றதான் இந்த நாளை நாம் உணர்ந்து கொள்ளணும். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவனுடைய பாடுகளில் இன்னொரு விஷயம், நான் ஒரு 27 வயசாக இருக்கும்போது கத்தோலிக்க திருச்சபையுடைய அருட்தந்தை ஒருத்தர் நிகழ்த்திய ஒரு மறையுரையில், இந்த செர்மனில் அவர் ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணார். ஆவியானவர் அன்றைக்கி அதை வெளிப்படுத்தியிருக்காரு. இன்றைக்கி அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது, ஏறக்குறைய 40 வருடம் கழித்து 30 வருடம் கழித்து. அப்போ என்ன சொன்னார் அந்த மறையுரையில், இந்த சிலுவைப்பாடுகள் முழுசும் இயேசுவோட சிஷியர்களோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணது இயேசுவோட தாயாக இருக்கிற அன்னை மரியாள். அந்த மரியாள் என்கிற அந்த தாய் பாடுகளுடைய கடைசி சூழ்நிலை, இயேசு இறக்கிற வரைக்கும் அவருடைய உடலை மடியில் தாங்குற வரைக்கும் கூட ட்ராவல் ஆகிறாங்க. இது எல்லோரும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அழுதுகிட்டே போனாங்க, மாதா அழுதுகிட்டே பின்னால் போனாங்க, தான் மகன் பாடுற பாடுகளை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே பின்னால் போனாங்க. அவருக்கு வெளிப்படுத்தினது என்னென்னா, அந்த அருட்தந்தைக்கு வெளிப்படுத்தின விஷயம், அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கும் போதே அவர் சிலுவைப்பாடுக்கு கையளிக்கப்பட வேணும் என்று பரிசுத்த ஆவியானவரால் அவங்க உணர்த்தப்பட்டிருந்தாங்க. அன்னை மரியாளுக்கு அந்த உணர்வு இருந்ததுனால தான் இயேசுவை சரியாக வளர்க்கிறதுக்கு ஒரு நல்ல தாயாக அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த உலகத்தில் அவங்க இருந்தாங்க. 30 வயசு வரைக்கும் அவரை கரெக்டாக வளர்த்து, ஒழுக்கத்தில் வளர்த்து, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் அவரை வளர்த்து தான் 30 வயசில் ஊழியத்துக்கு கொடுக்குறாங்க. சரி, கொடுத்து முடித்த பிறகும் அவர் சிலுவைசாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட போகிறாருன்னு தெரிஞ்சு தான் இந்த அம்மா அடிக்கடி வந்து பார்த்துக்கிறாங்க. அவர் ஊழியம் பண்ணும்போது ஓடி போய் பார்க்க போகிறாங்க, இவர் அவாய்ட் பண்ணிடுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு அதிசயம், அந்த அற்புத இடத்துல, காணாவூர் நடக்கிற இடத்துல போய் கேட்குறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்க. என் நேரம் வரலைன்னு சொல்கிறாரு. அவர் நேரம் ஏன் வரலைன்னு சொல்கிறான்றதுக்கு இன்னொரு நாள் நம்ம விளக்கம் கொடுப்போம். அப்போ இப்படி ஒவ்வொரு அவருடைய ஊழிய பயனோட அடுத்த நிலைக்கு போகும்போதும் அவருடைய தாய் அங்கே மரியாதை என்ன செய்கிறாங்க, அங்கே இருந்து அவரை சேனலைஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்னை மரியாள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிறைக்கப்பட்ட ஒரு பெண். அந்த பெண் கர்த்தருடைய கருவை வயிற்றிலே கருத்தாங்கி இந்த உலகத்தில் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போதே அவங்களுக்கு தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படுது. இவர் என்னுடைய மகன், இவர் உடைய மரணம் சிலுவையிலே பாடுகளை அனுபவித்து அங்கே சிலுவையில் அவர் மரணிக்கணும், 3ஆம் நாள் உயிர்த்தெழுன்னு அவங்களுக்கு ஏற்கனவே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கும். அதனால தான் இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, இயேசு பரிசுத்தாவியால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் போதும் கூட அவர் எப்போல்லாம் போய் பிடிபடணும், எப்போ பிடிபடக்கூடாது, எப்போ இவங்க கண்ணில் இருந்து மறையணும் அப்படின்லாம் இயேசு ஆண்டவர் தனியாக தயாரித்து போனாலும் கூட இந்த அம்மா கூடையே ட்ராவல் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, இவர் சிலுவைப்பாடுகளில் சிலுவை சுமந்து கொல்கத்தாவுக்கு போகும்போது ஏதாவது மாமிச பலவீனத்தில் எதுவும் தவறு நடந்துடக்கூடாது, இவர் சிலுவையில் அறையப்பட்டே ஆக வேண்டும் அப்படின்றக்காக தான் இந்த அம்மா ஆவினால் ஏவப்பட்டு கூடவே போகிறாங்க. அங்கே சீரேன ஊராகிய சீமோன் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். திருப்பி ஒரு பொண்ணு வெரோனிக்கா வந்து முகத்தை தொடச்சி கொடுத்து, இது எல்லாத்தையும் இவங்க பார்த்துக்கிட்டே தான் வர்றாங்க கூட. ஏன் இதெல்லாம் நடக்கட்டும், ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற பிதாவுடைய மைந்தன் அங்கே சிலுவை பாடுகளை ஏற்க முடியாதபடி சிலுவையிலே தான் அறப்பட்டு மரணம் அடையணும். சுமந்து போகும்போது இது அடிபட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, உடம்பு இறந்து உயிர் போயிடக்கூடாதுன்றதுக்காக கூடையே ட்ராவல் ஆகிறாங்க. கூடையே ட்ராவல் ஆகி சிலுவையில் இயேசு ஆண்டவர் உயிரை கொடுக்கும் வரைக்கும் அதை உறுதி பண்ணுறாங்க. பிதாவுடைய திட்டம் நிறைவேறதுக்கு அந்த அம்மாவும் ஆவியில் நிரப்பப்பட்டிருந்ததுனால அவங்களும் என்ன செய்கிறாங்க, பிதாவுடைய திட்டம் நிறைவேறக்கும் அவங்க உறுதுணையாக இருப்பாங்க. நல்லா கவனிங்க, ஆவியால் நிரப்பப்படாமல் இருந்ததுன்னா ஒரு தாய் தம் மகன் அடி வாங்குற பார்த்து செய்ய முடியுமா? அந்த அம்மா சாதாரண பெண்ணை அந்த இடத்துல இல்லாதனால ஆவியால் அபிஷேகப்பட்ட மனுஷி அவங்க என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்குள் பேறு பெற்றவனும் வானதொருத்தர் வாழ்த்துனதுனால அந்த வாழ்த்தில் அந்த ஆவியானவர் உள்ளே இருந்ததுனால தான் கடைசி வரையும் இயேசு வந்து சிலுவைக்கு ஒப்பு கொடுக்குற வரையும் அந்த அம்மா கூடயே ட்ராவல் ஆகிறாங்க. பிரியமானவர்களே, நம்ம ஆவியால் நிரப்பப்பட்டால் ஒழிய தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில், நம்ம உலகத்தில், நம்ம சூழ்நிலையில், நம்ம குடும்பத்தில்
எப்படி நடக்கிறது, எப்படி நடக்க வேணுன்ற அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மாமிச கண்களில் உலக நோக்கத்தில் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய அந்த ஃபார்முலாவில் அந்த பெர்முண்டேஷன் காம்பினேஷனை போட்டுட்டு இப்படி இருந்தால் அப்படி இருந்தால்னு நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க, அசஸ் பண்ண முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், என் வாழ்க்கையில் எப்படி, என் குடும்பத்தோட வாழ்க்கையில் எப்படி, என் பிள்ளைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணுன்றத ஆவியில் நிறைஞ்ச ஒரு புருஷன், ஆவியில் நிறைஞ்ச ஒரு மனைவியால் தான் அதை என்ன செய்ய முடியும், கணிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது நிகழ்காலம், கடந்த காலம் கூட, ஆனால் வருங்காலம் தெரியாது. கடந்த காலம் முடிஞ்சு போச்சு, அதை நீங்கள் நினச்சாலும் மாற்ற முடியாது. வருங்காலத்தை கர்த்தர் கடத்தில் கொடுத்தோம்னா அவர் இந்த நிகழ்காலத்தில் நாம் எப்படி அவரோட அண்டி இருக்கிறோமோ அதற்கேற்றபடியாக நம் வருங்காலத்தை அவர் நமக்காக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, அழுகிறது, சிலுவை பாட பார்த்து கதறது, அதெல்லாம் நம்ம மனசில் ஃபீல் பண்ணிக்கிங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் உணர்வுக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு அறிவோடு நாம் இயேசுவை குறித்த அறிவு தெளிவோடு, அவருடைய பாடுகளை குறித்த அறிவு தெளிவோடு ஆழமாக இந்த நாட்களிலே நாம் வசனத்தின் அடிப்படையிலே சேர்ந்து பயணிக்கிறோமோ அப்போது இயேசுப்பட்ட பாடுகளுடைய வெளிப்பாடுகள், அவர் பாடுபட்டதுக்கான காரணத்தை, அதனுடைய பலனை நம்ம என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, எல்லா திருச்சபையிலும் நடக்கிற எல்லா ஒழுங்குமுறைப்படி எல்லா ஆராதனைகளும் நடக்கட்டும். ஆனால் அதையும் தாண்டி இயேசு எனக்காக எப்படி சிலுவை பாட ஏற்றுக்கிட்டார், அவர் சிலுவை பாட ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எவ்வளோ தடங்கள் இருந்துச்சு, அதையும் தாண்டி ஒரு மனுஷனாக பேசியும் பேசாமல் எப்படி தேவ திட்டத்தை அந்த இடத்துல நிறைவேற்றினார் நம்ம தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த நேரத்தில் வாயை திறக்கணும், எப்போ பேசணும், எப்போ பேசக்கூடாதுன்னு தெரிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியார் நமக்கு கிருபை செய்வாராக. செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான வெளிப்பாடுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இதை பார்த்து கேட்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதோ இந்த முக்கியமான நாளிலும் கூட ஒரு முக்கியமான காரியத்தை மனிதன் கண் பார்வையிலே வெளிப்படையாக நல்லனா தெரிகிறவன் தேவ திட்டத்துக்கு அவன் விரோதமானவனாக கூட இருக்கலாம் என்பதை இந்த நாளில் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருப்பதற்காக நன்றி அப்பா. எங்கள் கண்களை, ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்து எங்கள் மாமிச கண்களை நீர் நிரப்பி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற சகோதர சகோதரிகள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே, இந்த வெளிப்பாடு அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்க்கையிலே பயம் உள்ளதாக, பிரயோஜனம் உள்ளதாக இருப்பதாக, வசனத்துடைய காரியங்கள் அவர்கள் கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கட்டும், பாதைக்கு விளக்காக இருக்கட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நான் செபிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே. ஆமென்.